என்ன இன்ஜின் நின்னு போச்சு? தண்டவாளம் பெருந்துருச்சா? இல்ல தம்பி, இந்த வண்டி போய்க்கினே இருந்து எதிர்த்தாப்புல ரயில் வண்டி வந்து மோதிடுச்சுன்னா அந்த வண்டி கவுந்துரும் இல்ல, அதனால அங்க வண்டி வருதான்னு பாத்துக்கிற அப்புறமா நம்ம வண்டியை கலப்புவோம். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் சொல்லட்டுமா? இதுல காதை வச்சு கேட்டா ரயில் வர சத்தம் கடகடன்னு காதுல விடும். என்ன புத்திசாலித்தனமான யோசனை. எல்லாரும் படுக்கலாம் வாங்க. படுங்க படுங்க படுங்க. சுடுது பாத்துனே. கேக்குது. ரயில் வர சத்தம் கேக்குது, ஆனா வண்டியை காணோம். தொலைவுல வருது, அதான் கண்ணுக்கு தெரியல. அண்ணா, தண்டவாளம் இந்த அதிர்ந்து வண்டியை காணோம். டேய், ரயில் வருதுடா. என்ன அம்மா குரல் மாதிரி இருக்குது? அம்மா எங்க வருது பின்னாடி? பாவி பயல்களா, தண்டவாளத்துல தலையை கொடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்னடா வந்தது? நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன்னு இந்த முடிவுக்கு வந்தீங்க? தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தண்டவாளத்துல தலையை வைக்கலமா, ரயில் வரதான்னு பாக்கத்தான் வச்சோம். ஆனா அந்த முட்டாள் ரயிலும் மடத்தனமா பின்னாடி வந்துடுச்சு. இன்னைக்கு ஏன் முறை? ஆமா, இன்னைக்கு நாச்சி முத்தே துணை. போடு துணி, அப்பளா போடு. பெரியண்ணனுக்கு ஒரு உருண்டை, சின்னண்ணனுக்கு ஒரு உருண்டை, இது எனக்கு, கடைக்குட்டிக்கு ஒரு உருண்டை. நாச்சி முத்த நாம செய்யறதாண்டா சரி. இந்த சாப்பாடு ரசம் மோருன்னு தனித்தனியா சாப்பிட கூட எப்படியும் உள்ளதானே போய் கலக்க போகுது. அத முன்னாடியே உருட்டி விட்டு கலந்துட்டா எவ்வளவு நேரம் மிச்சம். சாப்பிட்ட அப்புறம் தண்ணி குடிக்கிறோமே, அதையும் இதுல சேர்த்து கலந்துட்டா இன்னும் எவ்வளவு நேரம் மிச்சம். அதுக்கப்புறம் கடைசியா வாழைப்பழம் தின்றோமே, அதையும் சேர்த்து பேசிட்டா இன்னும் எவ்வளவு நேரம் மிச்சம். குடுங்க, சேர்த்துருவோம். வாழைப்பழத்தை கசக்கி. ஐயோ டேடே, என்னடா இது? தினமும் குழம்பு கூட்டு பொரியலன்னு ருச்சி ருச்சியா ஆக்கி வைக்கிறேனே, இப்படியா போட்டு திங்கிறது? வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன வேணும்னாலும் ஆகி தொலையட்டும். வாய்க்குள்ள போகும்போது கொஞ்சம் ருச்சியா இருக்க வேண்டாமா? வேணும்னா புண்ணாக்கியும் கலந்துக்குவோம். நீ சும்மா இரு. உங்களை சொல்லி திருத்த எனக்கு திராணியும் இல்ல, சொன்னதை புரிஞ்சுக்க உங்களுக்கு திறமையும் இல்ல. கடவுள் உங்க தலையில என்ன எழுதிருக்காரோ அப்படியே நடக்கட்டும். தலையில நம்ம அம்மா சரியான மக்குடா. எப்படி இல்ல, வருஷம் 2 தடவை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், அப்புறம் எவ்வளவோ தடவை மழையில நினைக்கிறோம். அதுக்கு அப்புறமும் கடவுள் நம்ம தலையில எழுதுனது அப்படியேவா இருக்கும்? அழிஞ்சிராது. ஏமா என்னம்மா அதுக்குள்ள படுத்துட்டீங்க? உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கப்பா, தூங்குறேன். நீ தூங்கிட்டா அப்புறம் நாங்க எப்படி தூங்குறது? கை கால அமுக்கி விடுறோம். வேண்டாம் வேண்டாம்ப்பா, நீங்க 4 பேரும் சேர்ந்து கை காலை பிடிச்சு விட்டா எனக்கு உடம்பு வலி போகாது, உயிர் தான் போகும். எங்களுக்கு தெரியாம அது போயிடுமா? நீ பேசாம படு, வலிக்காம பிடிச்சு விடுறோம். அண்ணன், இது ஏன் காலு? பட்டா, இது ஏன் காலு? அதெல்லாம் முடியாது, கைதான் உங்களுக்கு, காலு எனக்கு. கையோ காலோ நீங்க முடிவு பண்ணீங்க, எனக்கு கழுத்தை விட்டுருங்க. டேடே விடுங்கடா. ஏண்டா இப்படி சண்டை போடுறீங்க? என்ன விட்டுருங்க, கதைய சொல்றேன். எல்லாரும் ஒத்துமையா இருங்க, இல்லன்னா அந்த 4 எருதுங்க கதையாயிடும். அது யாருமா அது 4 எருதுங்க? அது கதையில வருது. வரட்டும் வரட்டும். ஒரு காட்டுக்குள்ள 4 எருதுங்க ஒத்துமையா மேஞ்சிட்டு இருக்கும். அதை எப்படியாவது அடிச்சு தின்னணும்னு ஆசைப்பட்ட ஒரு புலி பல தடவை முயற்சி பண்ணி பார்த்தது. அது 4ம் ஒன்னா சேர்ந்து புலிய விரட்டி அடிச்சிருச்சா. அதுங்க பிரிஞ்சு இருந்தா தான் தனக்கு இரையாக்கிக்க முடியும்னு நினைச்ச புலி ஒரு குள்ள நரிய பிடிச்சு எருதுங்க கிட்ட தூது விட்டுச்சு. தந்திரசாலியாச்சே நரி 4 எருதுங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அதுகளை தனித்தனியா பிரிச்சிடுச்சு. அவ்வளவுதான். தனித்தனியா மேஞ்ச ஒவ்வொரு எருதும் அந்த புலிக்கு பலியாயிடுச்சு. இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. நல்ல முத்து. எனக்கு மட்டும் புரியாம இருக்குமா நாச்சி முத்து? ஓ, உங்க 2 பேருக்கும் புரிஞ்ச மாதிரி தான் எனக்கும் புரிஞ்சு போச்சு டாய் தங்க முத்து. எனக்கு மட்டும் புரியாதா? சுத்தம். என்னடா புரிஞ்சுக்கிட்டீங்க? அத நாங்க சொல்ல மாட்டோம், செஞ்சு காட்டுவோம். என்ன தம்பிகளா? ஆமா. முருகா, உங்களுக்கு என்ன
பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏமா நேத்து ராத்திரி 4 எருதுங்க கதை சொன்னியே நினைவு இருக்கா? ஆமா. அந்த 4 எருதுங்களை அந்த புலி ஏன் அடிச்சுது? தான் தப்பு. காட்டுல போய் அதுங்க மேய்ஞ்சதாலதான் அந்த கதி. பேசாம வயல்ல மேய்ஞ்சிருந்தா புலி வந்திருக்குமா இல்ல அதுங்களை அடிச்சிருக்குமா? அதனாலதான் நம்ம வீட்டு எருதுங்களை நம்ம வீட்டு வயல்லயே மேய விட்டோம். எப்படி? நீ சொன்ன கதையில இருந்து நாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னு கேட்டியே, இதான் நீயும் புரிஞ்சுக்க. ஐயோ கடவுளே, நல்ல புள்ளைங்கடா. ரொம்ப நன்றிம்மா. உங்களை பெத்ததை விட 4 குழவி கல்ல பெத்திருக்கலாம். இப்போவே உங்க மாமா வீட்டுக்கு போறேன். அவன் கை காலை பிடிச்சாவது அவன் மகளை பொண்ணு கேக்குறேன். உங்க 4 பேர்ல அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ கல்யாணம் பண்ணிக்கிட்டும். அவ காலடி எடுத்து வைக்கிற நேரத்திலயாவது உங்களுக்கு நல்ல புத்தி வருமானு பாக்கலாம். நம்ம வீட்டுல எலி தொலை அதிகமாயிடுச்சு. அதனால விஷத்தை கலந்து உருண்டை பிடிச்சிட்டு இருக்கேன். இன்னும் தொலைச்சிடாதீங்க. எலிய சாவட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல விருந்தாளிங்க வராங்க. போய் குளிச்சிட்டு வாங்க. குளிக்கணுமா? விருந்து எலிங்க வராங்களா? போங்க போங்க. நீ சாப்பிடாத. சாப்பிட மாட்டேன். அப்பாடா, விஷம் கலந்துருக்குன்னு சொல்லி வச்சேன். இல்லன்னா எல்லாமே காலி ஆயிருக்கும். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். இவங்கதான் பொண்ணு வீட்டுக்காரங்க. நான் பொண்ணுங்களுக்கு அப்பா, அவரு பெரியப்பா. இல்ல பெரியப்பா. சாப்பிடுங்க, காஃபி கொண்டு வரேன். நானும் கொஞ்சம் படுத்துக்கிறேன். என்னங்க எனக்கு? இந்தாடி, இந்தாங்க அண்ணே. அண்ணே வேண்டாம் வேண்டாம் சொன்னே, பெரிய மனுஷன் கேட்க மாட்டேன். சாப்பிடுங்க அண்ணே. ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க? விடுங்கடா, விடுங்கடா அவங்களே. நிறுத்துங்க. இப்ப விட போறீங்களா இல்லையா? எல்லாம் விஷம் உருண்டைங்க. எலிய கொல்ல எங்க அம்மா செஞ்சு வச்சத எல்லாருமா எடுத்து தின்றாங்களே. நாங்க வரலன்னா செத்து போயிருப்பாங்க தெரியுமா? விஷமா? மைனார், ரொம்ப நல்லா இருக்கியா நீ பண்ணிருக்கிற காரியம்? போகும்போது கொலையாள குடும்பத்துல சம்மந்தம் பேசுறதுக்கு கூட்டு வந்துரு. கொஞ்சம் அசந்திருந்தா தாடிக்காரன் கொண்டு இருப்பாங்க. எங்க மேல என்னையா உமக்கு விரோதம்? பச்சை பகல்ல பகிரங்கமா வச்சுட்டு வச்சிருக்கீங்க. அண்ணா, இவங்கள்ட்ட என்ன பேச்சு? நேரம் போலீஸ்ல போய் சரணடையும் வாங்க. நாம வச்சு வைக்கலையா? அப்ப புகார் கொடுப்பாங்க. வாங்கடி, பேய் முழி முழிச்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க. இல்லைங்க, நடந்தது என்னன்னா, உங்க வழக்கத்தை எல்லாம் அந்த வழக்க நம்ம கிட்ட சொல்லுங்க. வாங்க. கோயில் மாடுகளை பிடிச்சு கட்டுங்க. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதுவே நடந்து போச்சு. ஏமா, என்ன குழப்பம்? பலகாரம் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் தின்னுடுவாங்களேன்னு விஷம் கலந்துருக்குன்னு போய் சொன்னேன். குழப்பமா போச்சு. அப்ப அது விஷம் இல்ல, லட்டுதான். இந்த காயெல்லாம் பறிச்சு போட்டு மரத்தை வெட்டுறதுன்னா ரொம்ப நேரமாகும். பொன்னி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? மரத்தை வெட்டணும். மேல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்களா? நான் என்ன மடையனா? என் தம்பி இருக்கான். மரம் கீழே விழுந்தா அவர் என்ன அவர் தெரியுமா? என்ன? ஆமா, மரம் கீழே விழுந்தா கை கால உடைச்சுக்குவான்ல. தப்பு பண்ணிட்டேனே. சரி, அவர் காய பறிச்சு போட்டோம். வாங்க நாம அப்படி உட்கார்ந்து பேசலாம். ஆஹா, மாமா திட்டுவாங்க. அவர் ஒண்ணும் திட்ட மாட்டாரு. தம்பி தப்பா நினைச்சுக்குவான். மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை கொன்னே போட்டுருவாரு. இப்ப என்ன பண்றது? எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிரு. போ 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 போ. பயந்துட்டீங்களா? மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சேன். நடிச்சியா? அண்ணே, என்னது? அண்ணே, என்னன்னாச்சு? இந்த வஸ்தாது வரத மாமா கிட்ட கடன் வாங்கிருந்தான், திருப்பி தரல. அத போய் கண்டிச்சு கேளுன்னாரு. நாங்க போய் கேட்டோமா? பணம் கடன் கேட்டு வாயை திறந்தீங்க, தொலைச்சிருவேன்னு சொல்லி வாயில பிளாஸ்டிக் ஓட்டிட்டான். இதை எடுத்தா உதப்பேன்னு வேற சொன்னான். ஐயோ, ஒரு பொண்ணு தண்ணியில மாட்டி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க. நினைச்சுங்களா நீங்க? உப்பு தண்ணி நிறைய குடிச்சிருப்ப. எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறேன் பாரு.
முடிச்சிட்ட? நீச்சல் போட்டியில நான் முன்னால வந்துட்டு இருந்தேன், என்ன தூக்கிட்டு வந்துட்டே. உனக்கு அறிவு இருக்கா? நீச்சல் போட்டியா? என்ன சொல்ற? நான் ஏதோ நீ தண்ணில விழுந்து தற்கொலை பண்ணிக்க போறியாக்குன்னு நினைச்சேன். உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாதான் யாத்திரை அடங்கும். போலீஸ்! நீண்ட தூர சைக்கிள் போட்டி முடிவடையும் கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. வீரர்கள் சோர்வின்றி உற்சாகமாக வெற்றி மேடையை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் வெற்றி பெறும் வீரருக்கு போலீஸ் அதிகாரி RV குமரகுரு அவர்கள் வெள்ளிக்கோப்பையை பரிசாக வழங்குவார்கள்.